பாமகவுடைய அன்புமணி தரப்பிலான பாமகவினர் வந்து அதிமுகவோட ஒரு கூட்டணி இணைப்பு வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? மெகா கூட்டணியை அமைத்து கொண்டுதான் இருக்கிறார். ஓடுகிற ஒரு நதியை போல அதிமுக என்கிற புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் இயக்கம் சார். திமுக வந்து இன்னைக்கு ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கு, அவங்க பதட்டப்படுறாங்க. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்ச உடனே அவங்களுக்கு பாதி வயிற்றுல புளிய கரைச்சி கதம் அரசியல் இருக்கு. அதெல்லாம் அடிப்படையில் தான் நான் கேட்கிறேன். அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கிறாதீங்க சார். இல்ல, நீங்க தான் மாணிக் தாகூர் வந்து மாணிக் தாக்கூர் சொல்றேன். நானும் அதே மாணிக் தாகூரை தான் சொல்றேன். 2010 கலைஞர் ஆட்சியை விட்டு போகிற போது என்ன தெரியுமா சொன்னாங்க? இதே கருத்து கணிப்பு சொல்றேன். கலைஞர் 170 சட்டமன்ற உறுப்பினர்களை 2011 வெற்றி பெறுவார்கள். தவேக்கோட பேச்சுவார்த்தைகள் எதுவும் அதிமுக நடத்திட்டு இருக்காங்களா? இல்ல, தெளிவாக சொல்லிட்டாங்களே, எங்களை முதலமைச்சரை ஏற்றுக்கிற கட்சிகள் எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு. அதுக்கு ஏதாவது ஆயத்தங்கள் நடந்துட்டு இருக்கா? மெகா கூட்டணி பேச்சுவார்த்தை அது மாதிரி இந்த இலவச லேப்டாப் கொடுக்க சொல்லி எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாரு. இப்போ அதுவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி சார்? 4.5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இப்போ தான் அதுக்கு வந்து பணம் வந்துருச்சா? எப்படி? போகிறதெல்லாம் போகிறோம், அடிச்சு விட்டு போவோம். நம்ம அடுத்த ஆட்சிக்கு வர்றோமோ இல்லையா, கடன் ஆக்கி விட்டுட்டு போவோம். நேற்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் ஆளுநரை சந்தித்து திமுக அரசு 10,000 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை கொடுக்குறாரு. தேர்தல் நெருக்கத்தில் என்ன அதிமுக ஏதாவது பயம் ஏற்பட்டுருச்சா, இல்லை அச்சம் ஏற்பட்டுருச்சா, இல்லை இத்தனை நாள் வந்து இவ்வளோ பெரிய ஊழல் நடக்கும்போது கூட வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க? இதே இது வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் போய் அன்னைக்கு ஆளுநரை பார்த்தாரு. அன்னைக்கு அது மாதிரி பயம் வந்துருச்சா? ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அது மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமை தாங்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வர்றாங்களா? எப்படி அவங்க வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அது அவங்க தான் முடிவெடுக்கணும். ஆனாலும் அவர்களையும் அரவணைத்து செல்வது தான் எல்லாருக்குமான நல்லது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி அரசியல் புகுந்த உடனே அவருக்கு ஒரு நெருக்கடி திமுக அரசியல் கொடுக்கப்பட்டுச்சுன்னு நிறையா படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டோம். அதே மாதிரி இப்போ ஜனநாயகனுக்கும் ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி இங்கே பார்வையாளர்களுக்கு தெரியும். புரட்சி தலைவர் மாதிரி இன்னும் ஒரு தலைவன் இந்த பூமியில் பிறக்க போறதே கிடையவே கிடையாது. அவர் புரட்சி தலைவரை பின்பற்றலாம், ஆனா புரட்சி தலைவர் மாதிரி யாரும் கிடையாது. கருப்பு எம்ஜிஆர், அப்புறம் வந்து வேற ஒரு எம்ஜிஆர், சிகப்பு எம்ஜிஆர், அதெல்லாம் ஒரே எம்ஜிஆர் தான். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் வழக்கறிஞருமான திரு அக்னீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் ரமணி சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கிறேன். அதிமுகவில் அமோகமாக அன்னைக்கு பாமகவோட ஒரு கூட்டணியை உருவை ஏற்படுத்திக்கிட்டீங்க. வர 2026 தேர்தலுக்கு ஒரு அச்சாரம் போட்ட மாதிரி யார் கூட அலையன்ஸ் வருவா போவாங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பாமகவுடைய அன்புமணி தரப்பிலான பாமகவினர் வந்து அதிமுகவோட ஒரு கூட்டணி இணைப்பு வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு நல்ல ஒரு வரவேற்பதாக சார் நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டில் இன்னும் மெகா கூட்டணி இன்னும் அமைக்கலையேன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் மெகா கூட்டணியை அமைத்து கொண்டு தான் இருக்கிறார். ஓடுகிற ஒரு நதியை போல அதிமுக என்கிற புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் இயக்கம் சார். இருக்கக்கூடிய உள்ளுக்கிற 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. புரட்சித் தலைவர் வெற்றி பெறணும், அவருடைய புகழ் அந்த இயக்கம் நல்லா இருக்கணும். அது வந்து எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் மீறி வந்துரும்ன்றதுக்கு இன்னைக்கு எல்லாமே அது நல்ல காரியங்கள் நடந்துட்டுருக்கு நான் பார்க்குறேன். ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படின்னு. ஏற்கனவே பாமக வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்தவங்க தான். இப்போ நீங்கள் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை தாங்குறீங்க, அவ்வளோதான். ஏற்கனவே இருந்தவங்க தான் அவங்களே 2-3 பேர் ஸ்ப்ளிட் ஆகி டாக்டர் ராமதாஸ் ஒரு அணியாகவும் அன்புமணி ராமதாஸ் ஒரு அணியாகவும் இருக்கார். இப்போ அதுக்கு இடையில் வந்து இப்போ ராமதாஸ் வந்து அன்புமணி வந்து உங்களோட கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாரு. இது உங்களுக்கு பலம் நினைக்கிறீங்களா? 100% பலம். சேர்க்கலைன்னா ஏங்க அந்த 2 அணியில் ஒரு அணியை கூட சேர்க்கலையாங்கன்னு சொல்லி கேட்பாங்க.
ஆமா, அது நீங்க கேட்க எதிர்த்து தானே. மாட்டீங்க, ம். ஆனா விவாதத்துல வைப்பாங்க. அதையெல்லாம் எதிர்கொண்டதுனால இன்னைக்கு அந்த கட்சி அது உள்ளுக்கிற பிரச்சனை இருக்கா இல்லையா? எந்த கட்சியில தான் பிரச்சனை இல்ல? சார் ஒண்ணு சொல்லவா சார்? தமிழ்நாட்டுல பிரச்சனை இல்லாத கட்சி திமுக மட்டும்தான் சார். ஏன்னா அங்க யாரும் எதுவும் பேச முடியாது. வீரபாண்டி ஆறுமுகம் ஒரு மூத்த தலைவர், அவர்கள் வாரிசு எங்கே? வைகோ இன்னைக்கு எவ்வளவு தூரத்துக்கு உள்ள இருந்தவர் இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் தலைமையை எதிர்த்தால் சமாதி கட்டிடுவாங்கங்களா? கதம் கதம் அரசியல் இருந்து சமாதியெல்லாம் கட்ட மாட்டாங்க, கட்டவும் முடியாது. ஏன்னா இயற்கை நினைச்சா தான், தனி மனிதன் நினைச்சா நமக்கு நாமளே கட்டிக்கலாம். அது மாதிரி இங்க வந்து திமுக வந்து இன்னைக்கு ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்கு, அவங்க பதட்டப்படுறாங்க சார். பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்ச உடனே அவங்களுக்கு பாதி வயிற்றுல புளியை கரைச்சிச்சு. இனி அடுத்து பாமக சேர்ந்துருச்சு. 2021 3.8% வாக்கு, 2024 நாடாளுமன்றத்தில் 4.2%. அப்போ இன்னைக்கு பாமக வந்திருக்கிறது அப்படின்னா வடபுலத்தில் அவர்கள் அதிகம் ஒரு கை ஓங்குகிறது, அப்படிதான் நான் பார்க்குறேன். இல்ல, ஏற்கனவே கடந்த தேர்தலையும் பாமக அவங்களோட தானே கூட்டணியில் இருந்தாங்க. அது ஒருங்கிணைந்த பாமக. இல்லை நீங்க ஜெயிக்க ஒரு முடியலையே. அது கரெக்டு சார். அப்படி பார்த்தோம்னா நீங்கள் திமுகவில் அண்ணன் அழகிரியை சேர்க்கணும், அது மாதிரி அக்கா கனிமொழி தனியாக அவங்க வந்து ஒரு 23 சீட்டு கேட்குறாங்களாம், அதனால அவங்க தனியாக இது பண்ணுவாங்க, அப்படிலாம் நிறைய எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்யுது. என்ன அங்கே பிரச்சனை? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லாவற்றையும் அப்படியே அரவணைச்சு அப்படி போறாரு, அவ்வளோதான். பிரச்சனையை பெருசாக்கிறாதீங்கப்பா அப்படின்றார். இருந்தாலும் காங்கிரஸே என்ன சொல்கிறாங்க? இல்லை சார், காங்கிரஸில் வந்து அவர் கேட்குறாரு, என்னை வந்து 125 சீட்டில் நிற்போம் அப்படின்னு. அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? ஏன் மதிமுகவினுடைய இதுக்கு வந்து ஏன் திரு காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வ பிறந்தை அண்ணன் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் நீங்கள் போகல அப்படின்னா, அதெல்லாம் போகலப்பா, ஏதாவது காரணம் இருக்கா? காரணம் என்கிட்ட கேட்காதீங்கன்றாரு. அப்போ ஏன் அந்த பயம்? மதிமுக நடைப்பயணத்திற்கு. ஆமாம், ஏன் போக மாட்டேங்கிறாங்க? அடுத்து இன்னொன்று, இது வந்து திரு மாணிக்கம் தாக்கூர், அவர் வந்து எங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரமெல்லாம் எங்களுக்கு நாங்களும் இது பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்களே இது வரைக்கும். ஏன்? ஏன்னா அவரை வந்து சாதாரண நினைக்கிறாங்க, திரு வைகோ அவர்களை இதில் வந்து விருதுநகரில் நின்று தோக்கடிச்சாரு, அது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பையனை நின்று தோக்கடிச்சாரு, அப்படி தான் பார்க்குறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்றத்தினுடைய கொறடா அவருடைய வேல்யூவே தமிழ்நாட்டில் பாதி பேத்தி தெரியல. அவர் சொல்கிறாருன்னா அன்னை சோனியா காந்தி சொல்லாமலா சொல்லுவார்? அதுக்குள்ளாம் போகாதீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏங்க அதெல்லாம் வேணாங்க, ஒரு குழு போட்டிருக்கோம், குழு தான் 60 குழு போட்டிருக்கீங்க, அந்த குழுப்படியாக செயல்படுறீங்க. ரகுராம் ராஜன் குழு போட்டீங்க, அந்த குழு அதிகமாக நிறைய 5,65,000 கோடி கடன் வாங்குன்னு சொல்லிச்சா? குழு சொல்கிறபடியா திமுக கேட்கும்? திமுக குழு சொல்லுவதைத்தான் காங்கிரஸ் குழு கேட்கும். இப்போ ஏற்கனவே இப்போ நீங்கள் காங்கிரஸ் பற்றி குறிப்பிட்டதுனால நான் சொல்கிறேன், அதனுடைய ஐடி விங்குடைய தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தாவேகா தலைவர் 2-3 தடவை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவங்களும் திமுகவுடைய கூட்டணியில் இருந்து தாவேகாவுக்கு போகிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தாவேகாவினுடைய தலைவரை வந்து இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி வந்து ஃபோனில் பேசியிருக்காரு. ஃபோனில் பேசின உடனே அதுக்கு பிறகு தான் குழு போட்டாங்க தெரியுமா சார்? அப்பயே உங்களுக்கு பாதி பயம். அதாவது சிறுபான்மையினர் வாக்குகள், அனைத்து மதத்தவரையும் சேர்ந்த வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு தான் இருக்குது. அந்த பிம்பம் உடஞ்சிராமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க திமுக. அதைத்தானே ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் சொல்லுகிறார். இப்போ நோக்கம் என்ன? அவங்க வந்து தாவேகாவோட போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம். ஆனால் அது நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. அது எப்படின்னு காங்கிரஸ் கட்சி தான் தீர்மானிக்கணும். காங்கிரஸ் கட்சி தனிச்சு, அதாவது திமுகவோட வந்து பிரிஞ்சு தாவேகாவோட சேர்ந்தா அவங்க வெற்றி பெற்றுருவாங்களா? காங்கிரஸ் கட்சிக்கான வாக்கு வங்கிங்கிறது ரொம்ப கம்மியான வாக்கு வங்கி தானே. அதாவது திமுகவோட இருக்கிறதுனால தான் அவங்க வந்து பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்திற்கும் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஒருவேளை அவங்க தனிச்சு போட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய சுயரூபம் தெரிஞ்சிடும் இல்லையா? ரமணி சார், நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அது எப்படிப்பா திமுக கூட்டிலேருந்து காங்கிரஸ் வந்து தாவேகா போனால் தாவேகா ஜெயிச்சிருமான்னு கேட்குறீங்க. ஆனால் திமுக தோற்றுரும். எப்படி தோக்கும்? அவ்வளோதான். இல்லை, இவங்களை வச்சிருக்கிறது 4 to 5% வாக்கு வங்கி தானே. 10% சார் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 10% வந்து கூட்டணியாக பெற்ற வாக்கு வங்கி தான் காங்கிரஸ் கட்சி. ஆனால் அந்த வாக்கு வங்கி இப்போ இருக்கிற மாதிரி தெரியலையே.
காங்கிரஸுக்குன்னு இருந்த வாக்கு வங்கி இப்போ இல்ல குறைஞ்சிருச்சு. சார், தேசிய கட்சிகளுக்கு ம். பாரதிய ஜனதாவுக்கு 11.4% பாராளுமன்ற தேர்தல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு 10%. ம். இல்ல மாணிக் தாகூரே இன்னைக்கு வந்து ஒரு புள்ளி விவரம், அதாவது ஐபிடிஎஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய வாக்கு வங்கி இதில் போட்டிருக்கிறாரு. அவரே அவருடைய ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருக்காரு. காங்கிரஸுக்கு 4 புள்ளி சம்திங் வாக்கு வங்கி தான் இருக்குன்னு சொல்லி அவரே வெளியிட்டிருக்கிறாரு. அதெல்லாம் அதாவது அடிப்படையில் தான் நான் கேட்கிறேன். அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கிறாதீங்க சார். இல்ல நீங்க தான் மாணிக் தாகூர் வந்து மாணிக் தாக்கூர் சொல்றேன். நானும் அதே மாணிக் தாகூரை தான் சொல்றேன். ஆ, அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. எந்த தேர்தல்ல? ஐபிடிஎஸ் இல்ல எந்த தேர்தல்ல? இல்ல தேர்தல் இல்ல. அப்ப அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஐபிடிஎஸ் எடுத்த ஒரு ஒரு கருத்து கணிப்பு அடிப்படையில் உள்ள வாக்கு சதவீதத்தை வெளியிட்டிருக்கிறார் அவருடைய ஃபேஸ்புக்கில். அவர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர். நீங்க அவரை உதாரணமா சொன்னதுனால நானும் அவரை உதாரணமா சொல்றேன். கரெக்ட். ஆனா அவர் உதாரணம் அவருக்கே இழுக்கு, ம். அவருக்கே வேல்யூவை கம்மியா கொடுத்துருக்குது. ஆக்சுவலி அந்த மாதிரி இதெல்லாம் அவர் போடக்கூடாது. அதாவது எப்படி பாருங்களேன், அவங்களே சொல்றாங்க அன்றும் இன்றும் என்றும். நீங்க சொல்லக்கூடிய ஐபிடிஎஸ் அன்றும் இன்றும் என்றும்ன்றாரு. அது வந்து தமிழ்நாடு முதலமைச்சராம். ம். 2ஆம் இடத்துல விஜய் இருக்கிறாருன்றாங்க. எந்த தேர்தல்ல? இல்ல அதாவது அவங்க எடுத்திருக்க ஒரு கருத்து கணிப்பை வச்சு தான் அவங்க சார் சொல்றாங்க. நான் இப்படி சொல்றேன் சார், இதே கருத்து கணிப்பு 2010ல் கலைஞர் ஆட்சி விட்டு போகிற போது என்ன தெரியுமா சொன்னாங்க? இதே கருத்து கணிப்பு சொல்றேன், கலைஞர் 170 சட்டமன்ற உறுப்பினர்களை 2011 வெற்றி பெறுவார்னு. ம். எதிர்க்கட்சியை கூட வர முடியல. ம். அப்ப கருத்து கணிப்பு மேல யாரு என்ன போடுறது? இல்ல கருத்து கணிப்புங்கிறது வந்து அதை நம்ம நம்பணும் நம்பக்கூடாதுங்கலாம் ஒரு இது அப்ப அதை நம்ம எடுத்துக்கிறவே வேண்டாம். ம். அது வந்து நம்ம நேர்லயே இருக்கிற கணிப்பையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ம். நமக்கு தேவை என்ன? 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல். ம். நடக்க போறது சட்டமன்ற பொது தேர்தல். ம். அதுக்கு மாநில கட்சிகள் தான் கோலோச்சும், ம். முன்னின்று நடத்தும். ம். அப்படிதான் நான் பார்க்குறேன். தவேக்காவோட பேச்சுவார்த்தைகள் எதுவும் அதிமுக நடத்திட்டு இருக்காங்களா எப்படி? நான் இல்ல. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்களே, எங்களை முதலமைச்சரை ஏத்துக்கிற கட்சிகள் எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு. ம். அதுக்கு ஏதாவது ஆயத்தங்கள் நடந்துட்டு இருக்கா? மெகா கூட்டணி பேச்சுவார்த்தைகள். இல்லை, இதுவரைக்கும் அந்த மாதிரி எத்தனை கட்சிகள் வந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னா, இன்னும் ஒரு தேர்தல் 4 மாதம் தான் இருக்குது. அவங்களுடைய முயற்சி, எண்ணம், அதை லட்சியமெல்லாம் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். அவங்கள யாரையும் நான் குறைச்சலாம் மதிப்பிடலை. ஆனால் ஒரு 4 காரணிகளுக்கு மட்டும் அவங்களே விடை தெரிவிக்கணும். என்ன சொன்னும் கொடுக்க போகிறாங்க? 2024 தேர்தலுக்கு பிறகு முகவர்கள், பூத் ஏஜென்ட் அதிகமாக இருக்கிற கட்சி 2 தான் தமிழ்நாட்டில். திமுக, அதிமுக. 2மே மாநில கட்சி. ஒன்று ஆளுங்கட்சி, இன்னொன்று எதிர்கட்சி. 2வது இந்த தீவிர வாக்காளர் திருத்தத்துக்கு பிறகு நாம் எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறாங்க? அப்படியே இளைஞர்கள் எல்லா பேருமே 1 கோடி இளைஞர்களும் தமிழ்நாட்டில் தாவேக்காவுக்கு தான் போடுவாங்கன்னு இல்லை, எல்லா கட்சியிலும் இளைஞர்கள் இருக்கிறார்கள். திமுகவில் இருக்குது, அதிமுகவில் இருக்குது, எல்லா கட்சியிலும் இருக்குது. இப்போ அது பிரித்து போகும். 4வது, இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, எனக்கு வந்து பேர் விடுபட்டுருச்சு, படிவம் 6 சேருங்க, படிவம் 7 என் பேரை எடுத்துருங்க, தப்பாக போட்டிருக்கு நீக்குங்க, அல்லது சரியான விலாசத்துக்கு மாற்றுங்க, படிவம் 8, இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்து மக்களை கூட்டிகிட்டு போய் வேலை செஞ்சாங்களா? திமுக தான் அந்த வேலையை செஞ்சுருக்கு. அதுக்காக சொல்கிறேன். தமிழக அரசு வந்து ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுக்கெல்லாம் இந்த ஓய்வூதிய திட்டம் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதிய திட்ட பலன்களை வந்து அறிவிக்கிறாங்க. அதுக்கு வந்து இது வெற்று அறிக்கை அப்படின்னு அதிமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது சார், இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் 2004க்கு முன்னாடி, 2005க்கு பிறகு புதிய ஓய்வூதிய திட்டம், அதே மாதிரி சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், அது 1 ஏப்ரல் 2025க்கு பிறகு மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியிருக்குது. ஆனால் இவங்க அதே மாதிரி தான் 12 மாத சம்பளம், யூபிஎஸ், அப்போ அதைத்தான் இவங்க இது பண்ணியிருக்கிறாங்க. அப்படி எடுக்கிற போது இவங்களுடைய போக்கிலே போனீங்கன்னா, இந்த 10% 2005க்கு பிறகு சேர்ந்தவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்கல்ல, அது என்ன பண்ணுவாங்க? அது ஜியோவில் வரும். எப்போ வரும்? அதான் இப்போ இனிமேதான் அறிவிச்சிருக்காங்க. ஜியோ போட்ட பிறகு அதுக்குள்ள தேர்தல் வந்துடும் சார். அதனால இதுவுமே ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி இதுவும் அந்த மாதிரி கடந்து போவாங்க
அப்படிதான் நான் பார்க்குறேன். ம். மத்திய அரசு போட்டதுக்கு முன்னாடி இவங்க ககன்தீப் சிங் பேடி போட்ட ஐஏஎஸ் போட்ட அந்த இதில் அறிவிச்சிருந்தாங்கன்னா இது பரவாயில்ல. அந்த 10% என்ன ஆச்சு? 2வது இது எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கிற சிக்கல்ல நீங்கள் எக்ஸிக்யூஷன் ஆஃப் பவர் அது இருக்குல்ல, அதிகாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குற போது தான் அவங்களுக்கு பாதிப்பு என்னன்னு தெரியும். அந்த 10% ரிட்டையர்ட் ஆகுற போது அவங்க பார்த்தீங்கன்னாலே ஏறத்தாழ 75 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபா வருது. ம். அதை வந்து அவங்க 80 பைசா 90 பைசா ₹1 வட்டிக்கு விட்டாலே 1 லட்ச ரூபா வரும். நீங்கள் 50,000 தானே தரேன்றீங்க. ம். அது எப்படி இது? நான் 4 பேர்கிட்ட கேட்டேன். அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நான் 2005க்கு பிறகு வந்தோம், 10% கொடுத்துருக்கோம், அதை அந்த பணத்தை எங்களுக்கு கொடுத்தாலே போதும், இது தேவையில்லைன்றாங்க. ம். அதனால் இவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, நான் வந்து நான் 2000 இதிலே வந்து அன்னைக்கு 23 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய் காலத்தில் தான் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் நிறுத்தப்பட்டது. ம். இன்னைக்கு யூபிஎஸ் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு அதை மத்திய அரசு அறிவிச்சதுக்கு பிறகு தான் நீங்கள் அறிவிக்கிறீங்க டாப்ஸ்னு. டேப்ஸ்ன்னு. என்னது? அதே தான். அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோதான். ஓ, இப்ப இந்த ஓய்வு திட்டம் வந்து ஒரு மொழியாக்கம் செய்யப்பட்ட திட்டம்ங்கிறீங்க. மத்திய அரசினுடைய மொழியாக்கம் செய்யப்பட்ட டேப்ஸ் இது. ஓகே, ஓகே. அது மாதிரி இந்த இலவச லேப்டாப் கொடுக்க சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாரு. இப்போ அதுவும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. அது எப்படி சார்? 4.5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இப்போ தான் அதுக்கு வந்து பணம் வந்துருச்சா? எப்படி? போகிறதெல்லாம் போகிறோம், அடிச்சு விட்டு போவோம், நம்ம அடுத்த ஆட்சிக்கு வர்றோமோ இல்லையா, கடன் ஆக்கி விட்டுட்டு போவோம். இந்த 5 வருஷத்தில் 5,65,000 கோடி கடனை வாங்கியிருக்கீங்கன்னா. அது கூட சொன்னார் பொருளாதார நிபுணர் ஜெயரஞ்சன். சார் அவர் பாருங்க சார், நான் அவர் இது வரைக்கும் பெரிய அறிவாளின்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குற கேள்விக்கு அவர்கிட்ட போய் உனக்கு தெரியுமா, உனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறாரு சார். அவர் வந்து கடன் வாங்கினா மக்கள் என்ன பண்ண போறாங்கன்னு அப்படின்னு கேட்குறாரு. இன்னொன்று என்ன பிரச்சனை? இன்னொன்று அவர் பேசுனது சார், அந்த 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 வே ஆஃப் லைஃப், வே ஆஃப் ஸ்பீச், அதுவே தப்பான ஒரு அணுகுமுறை இல்லை சார். ஒரு பெண்மணி, ஒரு பத்திரிகையாளர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அதை உனக்கு என்ன கவலை? அது உனக்கு என்ன கவலை? உனக்கு தெரியுமா அது? இதெல்லாம் கேள்வி கேட்டால் நீங்கள் ஒரு திட்டக்குழுவினுடைய பெரிய தலைவராக உங்களை போட்டிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்படி பேசுனீங்கன்னா அப்புறம் ஐயா ப. சிதம்பரம் எத்தனை வருஷமாக நிதி அமைச்சராக இருக்கார், அவர் என்னைக்காவது அப்படி பேசியிருக்கிறாரா? அவரை பார்த்து இவரெல்லாம் கற்றுக்கணும் சார். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பிம்பத்தை அவங்களே சிதைச்சிக்கிறாங்க. இது அவருக்கான சிதைவு இல்லை, ஜெயரஞ்சனுக்கான சிதைவு இல்லை, தமிழ்நாட்டு மக்களை அவர் கொச்சைப்படுத்துகிறார். தமிழ்நாட்டினுடைய ஊடகத்துறையை கொச்சைப்படுத்துகிறார்கள். தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் எவ்வளி தானே. ஒரு மாநில முதலமைச்சர் எப்படி ட்ரீட் பண்ணுறாரு அப்படி தானே நீங்களும் இருப்பீங்க. இப்போ இதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு குழு அமைச்சு அங்கே மத்திய நம்ம தலைமைச் செயலகத்தில் பேசுகிறாரு, அப்போ இப்படி தான் கேட்பீங்களா நீங்கள்? இல்லை, இதே ஜெயரஞ்சன் தானே அதிமுக ஆட்சி காலத்தில் கடன் வாங்கும்போது ஒரு விஷயத்த 25% மேலே கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அது அன்னைக்கு. அது நல்ல வாயா அன்னைக்கு. இன்னைக்கு அது வேற வாய். என்ன சார் இது? எல்லாம் அரசாங்கம் தான். அரசாங்கம்னா திமுக ஆட்சியில் இருக்கு, திமுக காரங்களா கடன் வாங்குறாங்க, திமுக கட்சிக்காரங்களுக்கா கடன் வாங்குறாங்க சார். தமிழ்நாட்டு மக்கள் தலையை கணக்கிட்டு இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை கோடி மக்கள் அப்படின்னு. எனக்கு என்ன வேதனைனா 18% ஜிஎஸ்டி போடுறாங்க. தமிழ்நாட்டில் மதுக்கு எத்தனை சதவீதம் சார்? யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஜிஎஸ்டி கிடையாது, மாநில அரசு வரி போடுதுல. அது செஸ் இல்லை. ஆமாம், ஏறத்தாழ 200% போடுறாங்க சார். யாராவது கேள்வி கேட்குறாங்களா? அது குடிமகன் தானே கேட்கணும். அவரைத்தான் குடிக்க வச்சு போடுறீங்களா? நீங்கள் குடிக்காமல் இருக்கும்போதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. நான் சொல்ல அந்த குடிமகனை அதைத்தான் நானும் சொல்கிறேன். நீ வந்து குடிமகனை, அவர் நல்ல மகனை, மெட்ரோ வாட்டரில் தண்ணி வராது, அதுக்கு நாங்கள் காசு வாங்குவோம். ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் 48,000 கோடி குடிக்க வச்சு நம்ம சார். இன்னொன்று வேதனை என்னன்னு கேளுங்க. இந்த 200% போடக்கூடிய மதுவில் ஒரு ஆண்டுக்கு 48,000 கோடி. இந்த 48,000 கோடியை கணக்கு காட்டி தான் உலக வங்கியில் காசு வாங்குறாங்க. பார்த்தீங்களா? எங்களுக்கு ரெவென்யூ கெப்பாசிட்டி, மாதம் சம்பளம் வாங்குற இந்த பில்லு கொடுப்போம்ல, லோன் வாங்கும்போது உனக்கு சிவில் இருக்கா, வருமான வரி கட்டியிருக்கிறியா, இல்லை வேறு ஏதாவது உனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரிட்டர்ன் பண்ணக்கூடியது, எப்படி நீ மாதம் சம்பளம் எப்படி வருவ, வேறு ஏதாவது தொழில் பண்ணுறேன்னு கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் தொழில் பண்ணுறோம்,
நாங்கள் வந்து எல்லாத்தையும் குடிக்க வச்சு 48,000 கோடி, ஒரு நாளைக்கு 1 கோடியே 18 லட்சம் பேரை டெய்லி, ஒரு நாளைக்கு டெய்லி குடிக்க வைக்கிறோம். அப்ப தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை குடிமகன்கள் தான் நிலைநாட்டுறாங்க. 100% ம். அது குடிகார நாட்டில் நாம் வாழ்கிறோம். அந்த குடிகார நாட்டில் தான் 48,000 கோடி வருமானம் வருது. வேற எந்த துறையில் வருது சார் சொல்லுங்க? இந்த 48,000 கோடியில் உங்களுக்கு 3 லட்சம் கோடி வருமானம் வருது சார். அதில் 1 லட்சம் கோடி சம்பளம் கொடுத்துட்றோம் சார் அரசு ஊழியர்களுக்கு. ம். மீதி 2 லட்சம் கோடியை வச்சு தான் நாம் நலத்திட்டங்களை செய்கிறோம். இதுக்கு இடையில வரியை பூரா உயர்த்திடுறோம். இதுக்கு இடையில நாம் வாங்கின கடனுக்கு 5,65,000 கோடிக்கு நாம் 60,000 கோடி வட்டி மட்டும் கட்டுறோம். ம். இதெல்லாம் ஐயா ஜெயரஞ்சன்ட்ட கேட்டால் பதில் இவ்வளோ பொறுமையாகவே சொல்லுவார். ம். ஆனால் என்னென்னா அவர் தான் உயர்ந்த பதவியில் போட்டுறாரு தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர். அப்பா கரெக்டாக சொல்லுவார்ப்பா, எல்லாத்தையும் டீல் பண்ணிடுவார்ப்பா, இவருக்கு எல்லா விஷயம் தெரியும்ப்பா. பார்த்தோம், ஒரு பெண்மணி பதில் சொல்லவே தெரியல. அப்புறம் இந்த 5 வருஷம் என்ன நடந்திருக்கும் பாருங்களேன். நேத்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் ஆளுநரை சந்திச்சு திமுக அரசு 10,000 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை கொடுக்குறாரு. தேர்தல் நெருக்கத்தில் என்ன அதிமுக ஏதாவது பயம் ஏற்பட்டுருச்சா, இல்லை அச்சம் ஏற்பட்டுருச்சா, இல்லை இத்தனை நாள் வந்து இவ்வளோ பெரிய ஊழல் நடக்கும்போது கூட வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா? இதே இது வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் போய் அன்னைக்கு ஆளுநரை பார்த்தாரே, அன்னைக்கு அது மாதிரி பயம் வந்துருச்சா? இங்கே திமுக ஆட்சியில் தப்பு செஞ்சால் அதிமுக தான் தட்டி கேட்கும். அந்த தட்டி கேட்கக்கூடிய கட்டமைப்பு வசதி அந்த கட்சிக்கு தான் இருக்குது. ரெண்டாவது, ஒவ்வொரு இதுலையும் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி, மொத்தமாக இத்தனை வருஷத்துக்கு இவ்வளவு, அதில் நகராட்சி துறைக்கு 64,000 கோடி, ஊரக வளர்ச்சித்துறைக்கு 60,000 கோடி, நெடுஞ்சாலைத்துறைக்கு 60,000 கோடி, மின்சாரத்துறைக்கு 55,000 கோடி, அப்படி நிறைய பட்டியலிட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் விசாரணிக்கணும் அப்படின்னு சொல்லி மாண்புமிகு ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இப்போ விசாரிக்கிறதுக்கு ஆணையம் போடுறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. மாநில அரசு வந்து ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பிறகு, இதே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரானதுக்கு பிறகு ஆணையம் அமைப்பார், உண்மைகள் வெளிவரும், அப்பொழுது இந்த உலகத்துக்கு புரியும். சரி சார், அப்போ 10,000 கோடி ரூபா ஊழலுங்கிறது உண்மைதாங்கிறீங்க. 288 கோடி கொடுத்துச்சு நகராட்சிக்கு. இது வரைக்கும் 235 பக்கத்தில் கொடுத்துருக்குறாங்க ஆதாரத்தோட. 2 முறை அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்படி அதிமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது நடவடிக்கை எடுத்ததுக்கான முகாந்திரம் இருந்திருக்கா? இல்லை, அப்படின்னா நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா, முந்தைய ஆட்சியில் எதிர்க்கட்சி தலைவர் போய் கொடுத்தாரு. இப்போ இந்த ஆட்சி நடக்கிற போது அவங்க தானே நடவடிக்கை எடுக்கணும். அது உண்மை இருந்தால் தானே நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லை, இடிஏ 2 கடிதங்கள் கொடுத்துட்டாங்க. அமலாக்கத்துறை இருக்குல்ல, அமலாக்கத்துறை வந்து அதனால தான் நாங்கள் பொறுப்பு டிஜிபியை நம்ம வச்சுருக்கிறோம். இல்லை, இடிஏ நகராட்சி KN நேரு மேலே 2 வழக்குகள் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், அதாவது 2 குற்றச்சாட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 ஊழல் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த துறையில் KN நேரு வகிக்கக்கூடிய துறையில் ஊழல் நடந்திருக்கு. ஒன்று தேர்வு நடந்து பணியாளர்கள் தேர்வு செய்த போது 888 கோடி ரூபாயும், அவர் நகராட்சி நிர்வாகத்துறையில் வந்து 1,200 சம்திங் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அது அவர் மீது வழக்கு தொடருங்கன்னு சொல்லி 2 கடிதங்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கையுமே இல்லையே. அது அதிமுக வந்து ஒரு பெரிய இதாக எடுத்துக்கவே இல்லையே. இது அரசு நிர்வாகத்தில் பொறுப்பு டிஜிபியை ஏன் வந்து அம்மா சீமா அகர்வாலை ஏன் போடலை, வன்னி பெருமாளை ஏன் போட மாட்டேங்கிறாங்க? அவங்களாம் நடவடிக்கை எடுத்துருவாங்க. அதனால் அரசினுடைய உள் விவகாரங்களில் அது மாண்புமிகு முதலமைச்சர் நீங்கள் சரியாக அழுத்தம் கொடுக்கலையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதிமுக தரப்புலேருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கலையோ. அழுத்தம் எதுவும் அதான் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அது வேற என்ன அழுத்தம்? அதான் கொடுக்க முடியும். அப்புறம் மக்கள்கிட்ட போய் சொல்ல முடியும். மக்கள் கொடுக்குற அழுத்தத்தில் ஆட்சியை தூக்கி போடுவாங்க. அதான் நடக்கும். ஓகே சார். இப்போது 2 நாள் பயணமாக அமித்ஷா வந்து தமிழகம் வந்திருந்தார். அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துட்டு அதில் அதிமுக தரப்பில் எஸ்பி வேலுமணி அவர்கள் 2 நாட்கள் அடுத்தடுத்து சந்தித்தார். முக்கிய நிர்வாகிகள் யாருமே கூட போன மாதிரி தெரியல. என்ன கூட்டணி பேச்சுவார்த்தையா, இல்லை வேற உள் விவகாரங்கள் ஏதாவது நடந்துட்டுருக்கா? அதில் கூட்டணி தான். இப்போ தேர்தல் வரப்போகுது, கூட்டணி பேச்சுவார்த்தை தான். முக்கிய நிர்வாகிகள் யாருமே கூட இல்லையே. ஏன் அவர் தான் வந்து கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகி போய் பேசியிருக்கிறார், அவ்வளோதான். ஓகே, அவர் பேசினா கட்சியே பேசினதா அர்த்தம்.
ஓபிஎஸ், டிடிவி தினகரன் அவங்க மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமை தாங்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வராங்களா எப்படி? அவங்க வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அது அவங்க தான் முடிவெடுக்கணும். ஆனாலும் அவர்களையும் அரவணைத்து செல்வது தான் எல்லாருக்குமான நல்லது. எடப்பாடி பழனிசாமி வந்து அதற்கு ஒத்திசைவு செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணியில் போகிறதுக்கு எதுக்கு சார்? தலைமை நீங்கள் தானே. தலைமை மாநிலத்தில் வந்து அதாவது எத்தனை சீட்டு கொடுப்போம் அப்படின்றது தான். இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இவர் தான் முதலமைச்சர், அது இங்கே இது இல்லை. என்டிஏல ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தல் இருந்தவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற வேலையை திரு அமித்ஷா அவர்கள் செயல்படுகிறார். அதில் வெற்றி பெறுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மெகா கூட்டணியில் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இடம்பெறுவார்கள். கண்டிப்பாக இடம்பெறுவார்கள், இடம்பெற வேண்டும். ஏன்னா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லையா? அந்த கூட்டணியிலேருந்து யாராவது வெளியே வராங்களா? அப்போ இந்த கூட்டணியில் இருக்கிறீங்க ஏன் வெளியே போகணும்? எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போங்க. அரவணைக்கலைங்க தானே குற்றச்சாட்டே. இல்லையே, அரவணைக்கிறது சரி. நாடாளுமன்ற தேர்தலை யார்கிட்ட போய் கேட்டுட்டு நீங்கள் அங்கே போனீங்க? அதிமுக கேட்டா போனாங்க? இல்லை, அதிமுகவே கூட்டணியில் இல்லையே. ஆமாம், அன்னைக்கு தனியாக நடிச்சு 21% வாக்கு எடுத்துச்சு. நிறுவனத்துடன் தானே கூட்டணி. சிடி ரவி அதை தானே சொன்னார். ஆகையினால அது வந்து ஆனால் அவங்களையும் சேர்த்துட்டு நிற்பது எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு நான் பார்க்குறேன். அதாவது விஜய் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய இறுதி படமாக பார்க்கப்பட்டது வந்து ஜனநாயகம். அந்த படத்துடைய ஆடியோ ரிலீஸ் கூட அவங்க மலேசியாவில் வச்சுருந்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வச்சா ஏதாவது பிரச்சனையாக ஏற்படுமோ என்னன்ட்டு. ஆனால் அது கூட தணிக்கை சான்றிதழ் வாங்குறது கூட ஒரு பெரிய போராட்டமாக இருக்கேன். ஏன்னா அந்த படத்தை வந்து ரிலீஸ் செய்ய விடாமல் தமிழக அரசு தடுத்துருமோ அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நிலைமையில் இப்போ வந்து மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தணிக்கை குழு வந்து இன்னும் தணிக்கை சான்றிதழ் கொடுக்காம இழுத்துட்டு இருக்காங்களே, என்ன ஏதாவது அரசியல் உள்நோக்கம் இருக்கா இதில்? இல்லை, மாநில அரசுக்கும் தணிக்கை சான்றிதழுக்கும் சம்மந்தமே இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, தணிக்கை குழு வந்து ஏன் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்றும் அரசியல் அழுத்தம் அப்படின்லாம் இதில் சொல்ல வேண்டியதுக்கு அவசியம் வராது. ஆனால் கொடுத்துருக்கலாம். அது வந்து அவர்கள் ரசிகர்களையும் அவர்களையும் காலத்தை இழுக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்க விட வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் சில சட்ட விதிகள் இருக்குல்ல, அதை மாறினா என்ன பண்ணுறது? இல்லை, மற்ற படங்களுக்கு இல்லாத சட்ட விதிகள் ஜனநாயகனுக்கு கொடுக்குறீங்களே. ஆமாம், அந்த சட்ட விதிகள் வந்து அது எல்லாத்துக்கும் இப்போ எல்லாரும் பின்பற்றப்படுறது தானே. என்ன முதல்ல ஒரு குழு வந்து தணிக்கை சான்றிதழ் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு, இப்போ மறு ஆய்வு செய்யணும்னு சொல்லி அது வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிற மாதிரி ஒரு போக்கு தெரியுது. இது வந்து அரசியலில் வந்து இதுக்கு அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை. அது ஒரு தனித்துறை. அந்த துறை என்ன நடவடிக்கை எடுக்குதோ அது சட்ட ரீதியான நடவடிக்கையாக தான் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இல்லை, நீங்கள் ஏதோ மறைச்சி பேசுகிற மாதிரி தெரியுது. ஏன்னா இது மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜனநாயகனுக்கு சான்றிதழ் கொடுக்குற என்ன பிரச்சனை? சான்றிதழுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் தானே கொடுக்காம இருப்பாங்க. இல்லை, நீதிமன்றத்தில் அவங்களுடைய வாதாடுதை வந்து இன்னும் ஒரு குழு பார்க்க வேண்டியது இருக்குது, புது குழு பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கான அழுத்தம் கொடுக்க காரணம் என்ன? ஏன்னா இது அதிமுகவுடைய நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி அரசியல் புகுந்த உடனே அவருக்கு ஒரு நெருக்கடி திமுக அரசால் கொடுக்கப்பட்டுச்சுன்னு நிறையா நம்ம படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ ஜனநாயகனுக்கும் ஒரு நெருக்கடி கொடுக்குற மாதிரி பார்வையாளர்களுக்கு தெரியுது. 73 வந்த உலகம் சுற்று வாலிபன் படத்துக்கு அந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கப்பட்டது. நாடோடி மன்னன் படத்துக்கு அந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கப்பட்டது. நான் வந்து நல்லா ஓடுனா நான் மன்னன், இல்லாட்டினா நான் நாடோடி என்று புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரை அந்த அளவுக்கு அவர் பேச வைத்தார்கள். அது அவருடைய காலகட்டத்தில். இங்கே இப்போ வந்திருக்கிறது வந்து இது ஏன் நடக்குது அப்படிங்கிறது நாம் வந்து எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியல. என்ன காரணம்னு சொல்லி தணிக்கை குழு சொன்னால் தான் நமக்கே தெரிய வரும். இதில் முன்னாடி இருக்கக்கூடிய நடிகர் அப்பப்போ தலைவா படத்துக்கு என்ன நடந்துச்சு? விஸ்வரூபம் படம் உலகநாயகன் கமலஹாசனுக்கு ஏன் இது பண்ணி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க? பிரச்சனை வந்துச்சுல. அப்போ அதே மாதிரி தான் இதுவும் ஒன்றா இருக்கும். சில முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்களை அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் நான் அந்த தலைவர் மாதிரி நான் அப்படின்னு சொல்லியிருந்தால் அது விதிகளுக்கு புறம்பாக இருக்குமே, ஆனால் அதை நிறுத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். முன்னோட பழைய படத்தோடு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க? ஆமாம். எம்ஜிஆருக்கு வந்து அதே நெருக்கடி விஜய்க்கு வந்திருக்கு. அவர் விஜய் எம்ஜிஆரோட எம்ஜிஆருக்கு வந்து அதே நெருக்கடி இல்லை சார். இன்னொன்று சொல்கிறேன், இங்கே சொல்லிடுறேன் சார். புரட்சி தலைவர் மாதிரி இன்னும் ஒரு தலைவன் இந்த பூமியில் பிறக்க போகிறதே கிடையவே கிடையாது. அவர் புரட்சி தலைவர். புரட்சி தலைவரை பின்பற்றலாம், ஆனால் புரட்சி தலைவர் மாதிரி யாரும் கிடையாது.
கருப்பு எம்ஜிஆர், அப்புறம் வந்து வேற ஒரு எம்ஜிஆர், சிகப்பு எம்ஜிஆர், அதெல்லாம் ஒன்று, ஒரே எம்ஜிஆர் தான். அதனால் அந்த எம்ஜிஆர் படி வாழ்ந்தது ஒரே ஒருவர் தான். வாழ்ந்ததுனால இன்னைக்கு பயன்பெற்று இருக்கிறது ஒரே ஒருவர்கள் தான். அந்த ஒரு மனிதரால் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கல்வி தந்தைகளும், எல்லா வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களும். ஆனால் அப்படி யாராவது இன்னைக்கு யாராவது நானும் எம்ஜிஆர் மாதிரி, ஒரே சந்திரன் ஒரே சூரியன் மாதிரி ஒரே எம்ஜிஆர் தான், ஒரே எம்ஜிஆர் தான். அவர் பேரை வேணா பின்பற்றலாம், பேரை சொல்லலாம். அந்த எம்ஜிஆர் மாதிரி நானும் வாரேன் அப்படின்னா அது 200% வடிகட்டின பொய். அதை மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்படி நிறைய எம்ஜிஆர் வந்துட்டாங்க, வந்தவங்கெல்லாம் காணாமையும் போயிருக்கிறாங்க. எம்ஜிஆர் மாதிரி வாழணும், எம்ஜிஆர் மாதிரி வள்ளலா இருக்கணும், எம்ஜிஆரை மாதிரி தான் இருக்க முடியுமா ஒழிய எம்ஜிஆரா இருக்க முடியாது. அப்ப அது சட்ட விதியா இல்லையா? அண்ணா எடப்பாடி கூட எம்ஜிஆர் மாதிரி தொப்பி போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி தானே ஆக்ட் பண்றாரு. அது அவருக்கு, அவர் வளர்த்த கட்சியில இருக்கிறாரு. அவர் பயன்படுத்திக்கலாம். ஆமா, அந்த சார் எம்ஜிஆர் ஒரு பொது பொருள் இல்லைன்னு சார். சார் பொது பொருள், ஆனால் தனி கட்சி ஆரம்பிக்காம இருந்ததுன்னா அது எப்படி பொது பொருளாகும்? தனி கட்சி ஆரம்பிச்சார்ல. இல்ல அவர் யார் வேணாலும் பயன்படுத்தலாம், நான் கூட பயன்படுத்தலாம், நீங்க பயன்படுத்தலாம். அதுதான் சார் தப்பு சார். அவர் கட்சியே ஆரம்பிக்கல. இல்ல கட்சி ஆரம்பிச்சு தான் பயன்படுத்தணும் இல்லையே. இல்லையே, அப்புறம் அவர் கட்சி ஆரம்பிக்கணும். என்ன எல்லாரும் பொது பொருளா வச்சுக்கோங்கப்பா, இதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏப்பா தான் பெற்ற பிள்ளைக்கே பணம் சம்பாதிக்கலையா, என் பிள்ளை அந்த பணத்தை பயன்படுத்தக்கூடாதான், ஆனா மற்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன் அப்படின்னா அப்புறம் அவங்க பிள்ளைக்கு செய்யற துரோகம் தானே இது. அப்போ எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துவது அதிமுக, அதாவது மற்ற கட்சியில் உள்ளவர்கள் எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்துவது அதிமுகவை அவமதிக்க அர்த்தமா? 100% அதுதான் அர்த்தம். அதை வந்து அதிமுக யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. பேசணும். ஏப்பா எங்க தலைவர், அந்த தலைவர் வளர்த்த கட்சியில தான்ப்பா நாங்க இருக்கிறோம். பெருமை தானே சார்? என்ன பெருமை? ஆமா, பெருமை இல்ல. உங்களுடைய தலைவரை இன்னும் 4 பேர் பின்பற்றாங்கன்னா உங்களுக்கு பெருமை. இது பெருமை இல்ல, இது ஓட்டை பிரிச்சுட்டு உள்ளுக்கு வந்து இறங்கி பொருளை தூக்கிட்டு போறது. அப்ப திருடிட்டு போறதுங்கிறீங்க, அதான அர்த்தம். அப்பா நான் தான்ப்பா எம்ஜிஆர், நான் தான் 2வது எம்ஜிஆர். பாருங்க என் சொத்தை பூரா எல்லாத்துக்கும் கொடுக்குறேன், இத்தனை கல்வி தந்தையை உருவாக்கி விட்டுருக்கேன். சொல்லுங்க, யாராவது ஒரு ஆளை சொல்லுங்க. அப்படியெல்லாம் யாரும் சார் உலகத்திலே ஒரு மனுஷனை பற்றி, ஒரு மனிதரை பற்றி, அந்த 8வது வள்ளல் புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரை பற்றி 5000 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க சார். காரல் மார்க்ஸுக்கு அப்படி இருக்கா? அந்த மாதிரி அவ்வளவு தூரத்துக்கு வாழ வச்ச வள்ளல். ஆகையினால ஐயா கிருபானந்த வாரியாரே பொன்மனச்செம்மல்னு கொடுத்துருக்கிறாருன்னா, ஐயா கிருபானந்த வாரியார் மாதிரியும் ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் பிறக்க போவது இல்லை. புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரை போலையும் இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மனிதனும் பிறக்க போவதும் இல்லை. ஆகையினால அவங்க பேரை சொல்லி நீ அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படலாம், ஒரு காலமும் முடியாது. அது நடக்கவும் கூடாது என்று நினைப்பவர்களும் அடியனும் ஒருவன். நேரடியாகவே கேட்குறேன், இப்போ தாவேக்கா விஜய் வந்து முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்கிறீங்களா? நான் என்ன கேட்குறேன், தேர்தலில் நில்லுங்க, மக்கள் உங்களை ஆதரிச்சா வாங்க. நான் கேட்குறேன், புரட்சி தலைவரை மட்டும்தான் நீங்கள் பேசுகிறீங்க, ஏன் சிவாஜி கணேசன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? இல்லை அரசியல் யாரோ அவங்கள தானே எடுக்க முடியும். ஏன் சார் அவரும் அரசியல் இருந்தார்ல சார்? அரசியல் வந்து ஒரு நிலை பெற்றிருக்கு இல்லையா? நின்றார்ல. அவர் பேர்ல தான் கட்சி இல்ல, இவர் பேர்ல கட்சி இருக்கு. இங்கதான் வாக்கு சதவீதம் இருக்கு, இங்கதான் நேர்மறை சிந்தனை. ஆலங்குடி சோமு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், கவியரசு கண்ணதாசன், கவிஞர் வாலி, இது போன்ற கருத்துக்கள் எல்லாம் நான் அடியேன் அவரை நேசிப்பதற்கு ஒரே காரணம், எந்த காலகட்டத்திலையும் பிறந்ததிலிருந்து சாகிற கண்மூடும் வரைக்கும் எதிர்மறை வார்த்தைகள் ஒருபோதும் வந்ததே இல்லை. அதுதான் புரட்சி தலைவர். நன்றி, வணக்கம். நன்றி.